வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்லாம் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம வாட் இஃப் சீசன் 2ஓட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம மிஸ்டர் சாவேஜ் தமிழ் சேனல்லையே ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா வாட் இஃப் எபிசோட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டைம் தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6th எபிசோடில் ஒரு புது ஃபீமேல் சூப்பர் ஹீரோ கேரக்டர் அண்ட் அவங்களோட ஆர்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட் இஃப் சீசன் 2க்காகவே ஸ்பெஷலாக இந்த கேரக்டரை இதுக்கு முன்னாடி எந்த மூவிஸ்லேயும் நம்ம பார்த்ததில்ல. ஸ்பெஷலாக இந்த ஒரு சீரீஸ்க்காகவே புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஆர்ஜின் எல்லாமே புதுசு. ஸோ இந்த கேரக்டரை பற்றி இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற காரணத்தினால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 6. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வாட்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராக்னரார்க் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ஷன்ஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. இந்த தடவை அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டில் ஓடின் டெசராக்டை வச்சு சர்ட்டரை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ட்டரோட சண்டை போட்டிருக்காரு. சர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மிகப்பெரிய ஃபயர் ஸ்வாடை வச்சு அந்த டெசராக்டை நோக்கி அவர் வந்து எரிஞ்சிருக்காரு. அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே நடக்குது. மொத்தம் ஆஸ்கார்டு, நம்ம சர்ட்டர், ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவே ஏற்பட்டிருக்கு. பட் அந்த ஒரு பெரிய அழிவில் டெஸ்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு எப்படியோ பறந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு பூமியில போய் இறங்குது. ஸோ அது வந்து இந்த பூமியில இறங்கி லேண்டே ஒரு லேக்ல உழுகிற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கட் பண்ணா நம்ம வாட்சரோட ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ் அவரோட யூனிக்கான அந்த ஒரு சிக்னேச்சரா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி என் கூட சேர்ந்து இந்த வாட் இஃப் ஸ்டோரி லைனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்டிங்ல ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அங்க நிறைய ட்ரைப் அந்த பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரைப் பீப்புள்ன்றது அதை பார்த்தாலே தெரியுது. அங்கே கஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து ஓடி போகிறா. செம்ம ஜாலியாக அவன் தம்பியோட சேர்ந்து. ஸோ அவங்க காட்டுக்குள்ளலாம் புந்து ஓடுறான். அவன் தம்பி கஹாரி ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி மலையெல்லாம் ஏறி வந்து பார்த்தா அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கஹாரி என்ன அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு லேக் இருக்குது, சபிக்கப்பட்ட லேக் இருக்குது, இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லேக்குள்ளே போன மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காண போயிருக்காங்களாம். ஸோ அவங்களை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது லேக்ல போனவங்க காணோமா, அந்த லேக் என்ன அவங்கள முழுங்கிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அமைதியாவா என் கூட அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. பார்த்தா அங்கதான் அந்த லேக் இருக்கு. ஸோ அந்த லேக்கை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இது பார்க்க ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க அதை பார்த்து மிரண்டு போய் அவங்க கிராமத்துக்கே மறுபடியும் வராங்க. இங்க அவங்க கிராமத்தையே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ராணுவ படை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு ஓரமா இருந்து ஒளிஞ்சு பாட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்பெயின் அந்த ராணுவ படையிலிருந்து ஒருத்தன் பார்த்துறான். ஸோ இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை துரத்திட்டு வராங்க. இவங்க ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு ஓட்ட வலையை பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களை சுற்றி ப்ளூ கலர்ல செம்ம ஷைனிங்காக வாட்டர் இருக்கு. அது அந்த டெசராக்ட் மூலமா இருக்கக்கூடிய அந்த லேக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து இவங்க வந்து மிரண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தான் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மர்மமான அந்த லேக்கா இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப ரெண்டு சோல்ஜர்ஸும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் இந்த தண்ணியை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த தண்ணியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி குதிச்சிருக்கான். அந்த சின்ன பையன் போற சவுண்டை கேட்டு அந்த பையனை நோக்கி அந்த சோல்ஜர் போயிட்டு இருக்கான். அப்போ கஹோரி என்ன செய்யறான்னா ஒரு கல்லை தூக்கி அவன் மேலே ஏறிய அவனுக்கு கோவம் வந்து அவன் சுட வரான். அப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கஹோரியை காப்பாற்றுறதுக்கு அந்த கன்னெல்லாம் பிடிக்கிறான். பட் இன்னொரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கஹோரியை சுட்டுறான். அந்த பொண்ணு தவறி அந்த லேக்குள்ளே விழுந்துடுறா. இங்கே அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த கஹோரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது அவளை ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அவளை எங்கேயோ டெலப்போர்ட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் அடுத்த நிமிஷமே ஒரு தரையில் இருக்கா. கஹோரி எந்திரிச்சு பார்க்குறா. அவர் இருக்கக்கூடிய இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய வேர்ல்டு மாதிரி இல்லை. அப்போ சுற்றி நிறைய பேர் வந்து அவளை மாதிரி இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் சுற்றி வராங்க. இதை பார்த்து அவள் பயந்து போயிருக்கா. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கான ஆர்ஜினை சொல்றாங்க. அதாவது ஆஸ்கார்ட்ல நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு அழிவு வந்து பாத்தீங்கன்னா டெசராக்டுக்கு வந்து அதோட பவர்ஸா பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதோட பவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் ஆயிருக்கும். அதனால அதோட ஸ்பேஸ் பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக்ல பயங்கரமா அது பரப்பி இருக்கு. இந்த லேக்ல விழுந்த லெஜெண்டரி வாரியர்ஸ் ட்ரைப்ஸ் இவங்க எல்லாருமே டிசப்பியர் ஆயிடுறாங்க. இதை பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய மற்ற அந்த ஒரு ட்ரைப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மறைவுக்கு அந்த கம்யூனிட்டி தான் காரணம், இந்த கம்யூனிட்டி தான் காரணம் சொல்லி வாரெல்லாம் போயிட்டு கடைசியா பீஸா அந்த ஒரு வாரை எண்ட் பண்றாங்க. இந்த ஒரு லேக் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஒரு லேக்கை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த லேக்ல விழுந்தவங்களாம் ரிட்டர்ன் வந்ததே இல்லை. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டுக்கு அப்படியே டெலப்போர்ட் ஆகி வந்துடுறாங்க. இவங்களால மறுபடியும் போக முடியாது, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆடியன்ஸ் சொல்லி முடிச்சு அங்கே கட் பண்ணால் கஹோரி ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்குறா. அவளுக்கு அப்படியே டயர்டாக இருக்கு. அவளோட ஷோல்டர்லாம் பார்க்குறா. அந்த புல்லட் காயெல்லாம் சரியாயிடுச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களோட ட்ரைப் தான், பட் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க.
அது வேர்ல்டே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பிளானட் மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணு அந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாருமே டெலிகைனசிஸ் பவர்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொருளை அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கை மூலமாகவே தூக்குறாங்க. இவங்க ரொம்ப வருஷங்கள் வந்து இந்த ஒரு பிளானட்ல இருந்துட்டு இருக்காங்கன்ற காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸோட அந்த பவர்ஸ் ரிசோர்சஸ்லாம் இவங்க வந்து அப்சர்வ் பண்ணி இவங்களும் செம பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்ஸாக வந்து மாறி இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு மிரண்டு போய் பார்க்குறா. பேலெல்லாம் அங்கே கட் பண்ணா இவங்களோட வில்லேஜஸ் இருக்கக்கூடிய ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாரையும் சோல்ஜர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த ஒரு லேக் இமோட்டல் லேக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தண்ணியில் குளிச்சா இந்த மாதிரி நம்ம இமோட்டல் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு கத்துக்கதையை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. அதனால தான் இந்த மக்கள் எல்லாரையும் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லேக்கை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேர் இப்போ சொல்ல அந்த லேக்கை தேடி இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவன் கிளம்பியிருக்கான். அங்கே கட் பண்ணால் இந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் பையன் எல்லாமே சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த ஒரு டெலிகைனசிஸ் பவர் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த பவர் சோர்ஸ்லாம் எங்கேருந்து வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வேர்ல்டை பற்றி இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கிறான். அப்போ மேலே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டல் இருக்கு. இது மூலமாக தான் இப்போ வெளியே போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் அதை ட்ரை பண்ணதில்லை, எங்களுக்கு இங்கே பிடிச்சிச்சு, நாங்கள் அதை போக விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணு போகணும்னு ட்ரை பண்ணுவா. குச்சியெல்லாம் அடிக்கி டெலிகைனசிஸ் பவர் மூலமாக போகணும் பாப்பா. நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 14-15 குச்சி வச்சு அடிக்கி போயிருக்கோம், அதுக்கு மேலே போகவே முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சரி ஓகே சோகப்படாத, நான் உனக்கு வேற ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே பார்த்தா வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் ஒரு டைனோசர் மாதிரி மிருகங்கள் வந்து அங்கே படுத்திருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டோன், அதோட ஸ்கின் தான் அது. அந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சோர்ஸை வந்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்க ஃபுட்டாகவும் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம கிரேசியா இருக்கு. இந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரைப் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்களை ஓட விட்டு அதை வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாடு மாதிரியும் ரைனோசரஸ் மாதிரியும் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை வந்து இவங்க வேட்டையாடுறதுக்கு ஓடுறதுக்காக கிளப்பி விடுறாங்க. அப்போ ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா கஹோரியை முட்டை வர டக்குன்னு அவங்களோட பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தையே அப்படி தூக்கி தலையீழா போட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போக எல்லாருமே ஃபைனலாக அந்த மிருகங்கள் போய் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அந்த ஒரு ஸ்கின்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது கஹோரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. இதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் பார்ப்பாங்க. அந்த ட்ரைபில் இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கஹோரி நீ செம பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விமனாக இருக்க, உனக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கட் பண்ணால் அந்த ஸ்பெயின் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் வந்துடுறாங்க. ஸோ அந்த எல்லாருமே அந்த லேக்கில் இறங்கி எல்லாருமே இமோட்டலாக மாறுங்கடா அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கும்போது அதில் இறங்கின ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் டக்குன்னு காண போயிடறாங்க. இதை பார்த்து இறங்காதீங்கடா இங்கே ஏதோ ஒரு சதி இருக்குது, அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த இமோட்டாலிட்டி பவரை வந்து ரீச் பண்ணோன்னா அந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பீப்புளை கூப்பிட்டுட்டு பயந்து ஒதுங்குறான். அது உள்ள போன பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த புது வேர்ல்டு இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு அங்கே வந்து இறங்கிடுறாங்க. ஸோ அந்த ட்ரைப்ஸோட பாட்டு சத்தத்தெல்லாம் கேட்டு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி இந்த ஒரு சோல்ஜர்ஸ்லாம் இப்போ வராங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் இந்த ட்ரைப் பீப்புள்ஸை சுட வரும்போது கஹோரி அந்த மொத்த புல்லட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறா. இதை பார்த்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே பயந்து போய் நிற்க கஹோரி அப்போ அந்த சோல்ஜர் போட்டிருந்த ஒரு செயினை பார்த்து அவங்களோட வில்லேஜ் பீப்புள்ஸோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அப்போ இவங்க எல்லாரையும் பிடிச்சி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அவங்க சைடே அனுப்பிச்சிட்டு இங்கே அவ செம கோவத்தில் இருக்கா. இப்போ இந்த ட்ரைப் பீப்புள்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களோட வில்லேஜை காப்பாற்றினா அது உங்களோட வில்லேஜ் தான், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு இதுதான், அது எங்களுக்கு உலகம் இல்லை, நீ இங்கே இருந்துறேன் அப்படின்ற மாதிரி பேச, அது என்னோட ஊர், என்னோட வில்லேஜ், அவங்க இருக்கக்கூடிய மக்களறையை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மேலே இருக்கக்கூடிய போர்ட்டலை செம பவர் அவங்க யூஸ் பண்ணி அந்த மொத்த போர்ட்டலையும் கீழே இறக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மொத்த மக்களுமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நானே பார்த்துக்கிறேன், வில்லேஜ் மக்களை நானே காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஹோரி அங்கேருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா அங்கே அந்த ஸ்பெயின் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் எல்லா ட்ரைப் பீப்புள்ஸையும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக அவங்க ட்ரைப் பீப்புள்ஸ் அதில் காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து அந்த மொத்த சோல்ஜர்ஸும் மிரண்டு போய் பார்க்க அவளை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் இந்த பொண்ணை அட்டாக் பண்ண வராங்க. பட் இவங்களோட டெலிகைனசிஸ் பவரை வச்சு எல்லா சோல்ஜர்ஸையும் தூக்கி எறிகிறாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான அந்த ஒரு சோல்ஜர் ஹெட் என்ன செய்யறானா, எல்லாரும் கீழே குனிங்கடா, பேட்டில் ஷிப்ல இருக்கக்கூடிய கேனன்ஸை வச்சு விளையாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனனை வச்சு தாக்குறாங்க. அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய அந்த கேனன் புல்லட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவள் தடுத்து நிறுத்துறா. பட் இருந்தாலுமே அவளால் முடியல. ஒரு கேனன் புல்லட் அவளோட மூஞ்சிலே அடிச்சிருது. அந்த சோல்ஜர்ஸ் இவளை அட்டாக் பண்ணி இவளை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ட்ரைப் வில்லேஜஸ் அந்த ஒரு புது வேர்ல்டில் மாற்றிக்கிட்டாங்களே, அவங்க எல்லாருமே இப்போ இவங்களோட ட்ரைப் வில்லேஜஸை வந்து காப்பாற்றுறதுக்காக செம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட பவர் சோர்ஸை வச்சு அடிக்கிறாங்க. இந்த ட்ரைப் வில்லேஜை சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ வேர்ல்ட்லேருந்து வந்தவங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த வேர்ல்டே வாழ்ந்தவங்க. இந்த பொண்ணு வந்து அந்த ஒரு மக்களோட மனசை மாத்திட்டன்ற காரணத்தினால மொத்த மக்களும் ஓடி வந்து அங்கே அவங்களோட பழைய ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. அந்த ஷிப் எல்லாத்தையும் உடைச்சு. ஸோ ஃபைனலாக கஹோரி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட இந்த ட்ரைப் பீப்புள்ஸை வந்து காப்பாற்றி அவளோட வில்லேஜையுமே காப்பாற்றிடுறா இந்த சோல்ஜர்ஸ்லேருந்து. இங்கே கட் பண்ணால் அந்த ஸ்பெயின் கவர்மெண்ட்டை சேர்ந்தா கியூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல தடவை இதை அனுப்பிச்சிட்டோம், பட் அந்த ஒரு இமோட்டல் லேக்கை பற்றி எதுவுமே தெரிய வரல, போன சோல்ஜர்ஸையும் காணோம், தொடர்ந்து நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்ப
அனுப்புவோம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணிட்டு கஹோரி அந்த ஒரு கவர்மெண்ட் முன்னாடி வந்து நின்று பேசுறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து பீஸை தேடி வந்திருக்கோம், எங்க வில்லேஜுக்கு இனிமே யாரையும் அனுப்பாதீங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன பீஸை பத்தி எல்லாம் பேசுற, அதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ எல்லாம் எங்களுக்கு கீழே அப்படின்ற மாதிரி பேச அந்த ராணியை தூக்கி போட்டு மிச்ச போடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட த்ரோனே வந்து பாத்தீங்கன்னா கஹோரி உடைச்சு நொறுக்கிடுவாங்க. நாங்க சொல்றது கேளுங்க, அமைதி வேணும்னு கேட்டு கெஞ்சி பிச்சை கேட்டு வரல, நான் அமைதி வேணும்ன்றத உன்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், என் வில்லேஜுக்கு உன்னோட ஆளுங்க யாரையும் அனுப்பாத அப்படின்ற மாதிரி கஹோரி அங்க சொல்லிட்டு இருக்கா. அடடா உலக அமைதியை ஒரே நிமிஷத்துல நிலைநாட்டிட்டா அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா நம்ம ஈவில் ஸ்ட்ரேஞ்ச் வராரு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நான் தான் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச், நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதோட இந்த வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 6 முடியுது. ஸோ மோரோவரா இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான், பட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு புது சூப்பர் ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆர்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாவே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இருக்கக்கூடிய மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எந்த அளவு ஒரு முக்கியமான கேனன் ஈவெண்ட்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அப்கமிங் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் இவங்களுக்கான லீட் ஏதாவது கொடுக்கறதுக்கான சான்சஸும் ஹைலியாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 6 உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததான் நாளைக்கு வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 7th வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் எஸ்குயர்.